லேர்ன் ஃபிசிக்ஸ் வித் ரோமன் சேனலுக்காக நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது +2 ஃபிசிக்ஸில் இந்த resistors are connected in series to explain the equivalent resistance of a series of resistance R1, R2, R3. ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3 3 ரெசிஸ்டன்ஸை சீரியஸில் கனெக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், தட் மீன்ஸ் இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே டயக்ராமில் இருக்கிற மாதிரி நாம் வின்ற வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம் இந்த 3 ரெசிஸ்டன்ஸு R1, R2, R3க்கு. ஸோ இங்கே அப்ளை பண்ணும்போது அதில் சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட் இஸ் ஐ. இந்த ஐ என்ற கரண்ட் வந்து டோட்டலாக இந்த 3 ரெசிஸ்டன்ஸுக்கும் ஈக்குவலாக ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த ஈக்குவல் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஒவ்வொரு வேரியஸ் வேல்யூ உள்ள ரெசிஸ்டன்ஸ்லேயும் ஒவ்வொரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அப்போது R1 ரெசிஸ்டன்ஸில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V1, R2 ரெசிஸ்டன்ஸாண்ட இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V2, R3யில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து R3யில் இருக்கிறது V3ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போது நம்ம ஓம்ஸ் லா பிரகாரம் நாம் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் ஆனது அந்த 3 ரெசிஸ்டன்ஸில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸினுடைய சம்மேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 3 சொல்லி கூடுதலுக்கு இது சமமாக இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போது V1உடைய இந்த R1 ரெசிஸ்டன்ஸாண்ட இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V1 எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வழியாக போகக்கூடிய கரண்ட் I, அங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R1, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு V1ன்றது கிடைக்கும். அப்போ V1 is equal to I into R1. அதே போல் ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸாண்ட இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், தட் மீன்ஸ் அங்கே இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா V2 is equal to I into R2. அந்த மூணாவது ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V3 is equal to I into R3. ஸோ அப்போ டோட்டலாக ஓம்ஸ் லா பிரகாரம் நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் ஆனது அந்த 3 பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுடைய சம்மேஷனுக்கு ஈக்குவல்ன்றது தெரியும். ஸோ அப்போ V is equal to V1 plus V2 plus V3. ஓம்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா V is equal to IRன்னு சொன்னது இல்லையா. ஸோ அப்போது V is equal to V1 plus V2, V2 plus V3ன்னு மூணுத்தினுடைய கூடுதல் தான் Vக்கு சமப்படுத்தும் போது அந்த வேல்யூ நமக்கு சப்ஸ்டிட் பண்ணுறோம். V1ஓட வேல்யூ வந்து IR1 ப்ளஸ் V2ஓட வேல்யூ வந்து IR2, V3ஓட வேல்யூ IR3. ஸோ இந்த ஈக்குவேஷனில் Vன்றதுன்னு IRன்னு எடுத்துக்கிறோம் காமனாக டோட்டலாக. ஸோ அப்போது இந்த இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஐன்றதை காமனாக வெளியே எடுக்கும்போது R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஸோ இந்த ஐ இந்த பக்கம் கிராஸ் சைடில் கொண்டு போய் கேன்சல் பண்ணால் கீழே இருக்கிறது டினாமினேட்டர் நியூமரேட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது இந்த RSன்னு ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா 3 ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் இல்லையா. ஸோ அப்போ சீரியல் அப்படின்றதுக்காக தெரியறதுக்காக RSன்னு சொல்கிறோம். ஸோ the equivalent resistance RS is equal to R1 plus R2 plus R3. ஸோ அப்போது இந்த ஃபார்முலாலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் இருக்கிற மொத்த ரெசிஸ்டன்ஸினுடைய சம்மேஷன் தான் அந்த சர்க்யூட்டில் இருக்கிற டோட்டல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றது தெரியுது. ஸோ அப்போ RS is equal to R1 plus R2 plus R3ன்றது தான் நமக்கு இந்த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் சர்க்யூட். சரி, இதுலேயே ஒரு சம் எப்படி கேட்குறாங்க, ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த 3 ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்கோம். R1 is equal to 5 ஓம்னு எடுத்துக்கிறோம், R2ன்றது 10 ஓம்னு எடுத்துக்கிறோம், R3ன்றது 15 ஓம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய மொத்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் RS is equal to என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா RS is equal to R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஸோ அப்போது 3 ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ நம்ம அங்கே அப்ளை பண்ணும்போது 5 ப்ளஸ் 10 ப்ளஸ் 15. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது 30 ஓம். ஸோ அப்போ சிம்பிளாக நம்ம இது போல் சம் வரும்போது போட்டு நம்ம ஆன்சரை கரெக்டாக எழுதலாம். ஸோ அப்போது ஒரு மின்சுற்றில், அதாவது எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸினுடைய டோட்டல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதில் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸினுடைய வேல்யூடைய கூடுதலுக்கு சமம் அப்படின்றத நாம் தெரிஞ்சிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.